ஒண்ணு இல்ல, என்ன அப்படியே கட்டி பிடிச்சிக்கோன்னு சொன்னேன். இந்த வீடியோவில் 1998 ஆண்டு வெளியான உயிரோடு உயிராக அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து அன்பே அன்பே நீ என் பிள்ளை அப்படிங்கிற சாங்கை வந்து டீகோடிங் பண்ண போகிறோம். உயிரோடு உயிராக, அதாவது சுஷ்மா அகுஜா அப்படிங்கிறவங்க வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. அது யார் அப்படின்னா, அந்த படத்தோட ஹீரோயின் ரிச்சா அகுஜா அவங்களோட அம்மா. இவங்க வந்து தன்னோட மகளை ஒரு நல்ல ஹீரோயினாக ஆக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அந்த காலகட்டத்தில் வந்து அவங்களே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டிக்கான ஒரு ஆள் வந்து தேவை அப்படிங்கிறதுக்காக நம்ம தலையை வந்து கூப்பிட்டு அதில் நடிக்க. இதுக்கு வந்து பாடல்கள் எழுதுனது வந்து வைரமுத்து அவர்கள், இசையமைச்சது வந்து வித்யாசாகர் அவர்கள். பாடல்கள் ஒன்று அப்படியே முத்தாக இருக்குங்க. அந்த அளவுக்கு செமையான ஒரு பாடலை வந்து கொடுப்பாரு வித்யாசாகர் அவர்கள்னே சொல்லலாம். இந்த பாடலை வந்து பாடினது வந்து என்னோட ஆல் டைம் ஃபேவரேட் ஹரிஹரன் சார் அவர்களும் சித்ரா அம்மா அவர்களும் தான் பாடினாங்க. இந்த பாட்டோட ஸ்டார்டிங் வரியில வந்து மியூசிக் தான் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு வித்யாசாகர் அவர்கள். இந்த மாதிரி அந்த ஒரு மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்திருக்கும். அன்பே அன்பே நீ என் பிள்ளை, தேகம் மட்டும் காதல் இல்லை. முதல் பல்லவி வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து சரணத்துக்கு வந்து போகணும். அதுக்கு இடையில வந்து ஒரு மென்மையான ஒரு இசை, ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வந்து நீச்சல் குளத்தில் அப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் செட்டப்பில் வந்து ஒரு மென்மையான ஒரு இசையை வந்து கொடுத்துருப்பாரு. பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அவ்வளோ அழகாக. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் வித்யாசாகர் அவர்கள் வந்து அதிகமாக வந்து ஃப்ளூட்டு, அந்த கிட்டாரு, வீணை இந்த மாதிரி விஷயங்களை வந்து வாசித்து பேக்ரவுண்டில் வந்து சில எலக்ட்ரிக்கல் விஷயங்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பாடலோட முதல் சரணத்தை வந்து பாடுறது வந்து சித்ரா அம்மா தான். கண்ணா என் கூந்தலில் சூடும் பொன் பூக்களும் உன்னை உன்னை அழைக்க அப்படின்னு ஒரு மென்மையான ஒரு, அந்த எப்படி சொல்றதுன்னா அவ்வளோ மெல்ட்டிங்கா இருக்கும். கண்ணே உன் கைவளை மீட்டும் சங்கீதங்கள் என்னை என்னை உரைக்க அப்படிங்கிற மாதிரி ஹரிஹரன் சார் பாடியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மெழுகு அப்படியே உருகிற மாதிரி நம்ம வந்து உருக்கிடுவோம். அந்த அளவுக்கு ஒரு மெல்ட்டிங்கான ஒரு சங்கீதங்கள் என்னை என்னை உடைக்க. மறுபடியும் வந்து கண்களை திறந்து கொண்டு நான் கனவுகள் காணுகிறேன், கண்களை மூடிக்கொண்டு நான் காட்சியை தேடுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வரிகளை வந்து வைரமுத்து அவர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமான வரிகளாக வந்து இதில் வந்து அந்த சித்ரா அம்மாவும் ஹரிஹரன் சார் அவர்களும் வந்து பாடுற விஷயத்த வந்து ஒரே வரிகளை தான் பாடுவாங்க. பட் சித்ரா அம்மா ஒரு வெரைட்டி ஆஃப் இதில் வந்து பாடியிருப்பாங்க. நம்ம ஹரிஹரன் சார் வந்து ஒரு வெரைட்டியில் வந்து பாடியிருப்பாரு. நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும். பூமியில் நாம் வாழும் காலம் தோறும் உண்மையில் என் ஜீவன் உன்னை சேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வெரைட்டியை வந்து கொடுத்துருப்பாரு ஹரிஹரன் சார். ரொம்ப ஃபென்டாஸ்டிக் அந்த இணைப்பு இசை. ஹரிஹரன் சார் அவர்களும் சித்ரா அம்மா அவர்களுமே வந்து அந்த இணைப்பு இசையை வந்து தன்னோட ஹம்மிங் குரலால் வந்து கொடுத்துருப்பாங்க. அதான் வந்து 2வது சரணத்தோட முதல் வரி அஜித் சார் அவர்கள் தான் பாடுவார், ஹரிஹரன் சார் அவர்கள். யாரும் சொல்லாமலும் ஓசை இல்லாமலும் தீயும் பஞ்சும் நெருங்க அப்படிங்கிற மாதிரி பாடுவார். நான் அந்த சரணம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அன்பே அன்பே நீ என் பிள்ளை,
தேகம் மட்டும் காதல் இல்லை அப்படின்னு வரிகளை முடிச்சு அந்த பாடல் வந்து முடிஞ்சிடும். மிகவும் ரொம்ப அற்புதமான பாடல். இந்த படம் வந்து அந்த காலகட்டத்தில் சரியாக போகலை. பட் பாடல்கள் அனைத்துமே வந்து ஹிட்டு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பாடல்கள் இருக்குது. இதில் வந்து நிறைய பாடல்கள் வந்து ஹிட் ஆனிச்சு.